ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்குள் மிகவும் அன்பாக நேசிக்கப்பட்ட அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. விசேஷ விதமாக மார்ஸ் மேடை என்கிற நிகழ்ச்சியின் மூலமாக ஆண்டவருடைய மகத்துவமான சத்தியங்களை தெரிந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பு கிடைச்சிருக்குது. அந்த வகையில் சகோதரன் வந்திருக்கீங்க, உங்களுக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். உங்களுடைய கேள்வியை நீங்கள் கேட்கலாம். கிறிஸ்துக்குள்ளான அன்புக்குரிய சகோதரே, கிறிஸ்துக்குள்ளான அன்பின் வாழ்த்துக்கள். ஸோ இந்த நாளில் மார்ஸ் மேடையில் நாங்கள் என்ன கேள்வி கேட்க விரும்புகிறோம் அப்படின்னா, யூதர்கள் குறித்துதான ஒரு முக்கியமான கேள்வி. ஏன் அவங்களுக்கு அந்த கேள்வி அப்படின்னு பார்க்கும்போது, இந்த யூதர்கள் குறித்து பார்க்கும்போது பார்த்திங்கன்னா விஞ்ஞானத்திலே சரி அநேக விதத்தில் ரொம்ப வளர்ச்சியில் இருக்காங்கன்னு சொல்லி பார்க்குறோம். அதுவும் இல்லாமல் அவர்கள் ஏகப்பட்ட போர்களை சந்திச்சிருக்காங்க. நமக்கு தெரியும் 1948 இது வரைக்கும் நிறைய போர்கள், இப்போ ரீசெண்டாக போர் நடக்குது. ஸோ எத்தனை போர் சந்தித்தாலும் அவர்கள் பக்கம் பார்த்தீங்கன்னா கடைசியில் ஒரு வெற்றி தான் என்ன பண்ணுறாங்கன்னா அவங்க சாதிக்கிறாங்கன்னு சொல்லி பார்க்குறோம். அப்படி அவங்க சாதிக்கிறதுக்கு ஏதோ ஒரு முக்கியமான விஷயம் இருக்கும். ஸோ ஏதோ ஒரு மத நம்பிக்கை ஏதோ இருக்குது அப்படின்னா அவங்களுடைய கடவுள் யார்? இதுதான் எங்களுடைய கேள்வி. ஓகே, ஸோ நல்ல ஒரு ஒரு பக்தி விருத்திக்கு ஏதுவான ஒரு கேள்வி மாதிரி இதை நாங்கள் பார்க்குறோம். உங்களுடைய கேள்வியை நாங்கள் மறுபடியும் பண்ணியிருக்கோன்னா ரிவைஸ் பண்ணிக்கிறோம். இந்த யூதர்களுடைய கடவுள் யார்? உங்களுக்கு ஏன் இந்த ஒரு கேள்வி வந்திருக்கணும்னு சொல்லி கவனிக்கும் பொழுது, இன்றைக்கி இஸ்ரேல் ஜனங்கள் தான் யூதர்கள், அதை குறித்து கூட நம்ம பார்க்கலாம். அப்போ அந்த யூதர்கள் தங்களுக்கு தேசம் கிடைக்கப்பட்ட அந்த வருஷத்திலிருந்து, அதாவது 1948 2023 75 வருடங்கள் அவங்க அநேக யுத்தங்களை பார்த்திங்கன்னா அவங்க சந்திச்சிருக்காங்கன்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். அப்போது பிரச்சனைகளோடு தான் அவங்க இவ்வளோ வருஷங்களோட வாழ்ந்துருக்கிறாங்க. ஆனாலும் உலகத்துக்குள்ள ஒரு வல்லமையுள்ள நாடாக இன்றைக்கி நம்ம உலகமே அவங்கள பார்க்குறாங்க. நீங்கள் சொன்னது மாதிரி நிறைய பார்த்திங்கன்னா விஞ்ஞானங்கள், நிறைய கண்டுபிடிப்புகள், நிறைய உலகத்தில் உயர்ந்த விருதுகள், நோபல் பிரைஸ் மாதிரி இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அங்கே தான் அதிகமாக இருக்குன்னு சொல்லி பார்க்குறோம். இந்த மாதிரி லிஸ்ட் எல்லாமே நீங்கள் இன்டர்நெட்டில் பார்த்தாவே, யூடியூப்பில் பார்த்தாவே உங்களுக்கு கிடச்சிடும். ஆனால் கேள்வி என்ன அப்படின்னா, இவங்களுக்கு பக்தி வைராக்கியம் அதிகமாக இருக்குது. அதை ஒவ்வொரு சூழ்நிலையுமே கவனிக்க முடியும் நம்மளால். அந்த தேசத்துக்கு போனால் அந்த வாலில் அவங்க ப்ரேயர் பண்ணுறதும், அங்கே அழுவுறதும், ஒரு யுத்தத்துக்கு போனால் அவங்க தோரா படிக்கிறதும், இந்த மாதிரி நிறைய காரியங்களை பார்க்க முடியும். அப்போ இவ்வளோ பக்தி வைராக்கியம் இருக்கிறாங்க. ஆனால் உலகத்தில் அதிகமான பிரச்சனைகளையும் அவங்க தான் சந்திச்சிருக்காங்க. அப்படி இருக்கும்போது அவங்க ஜெயிக்கிறாங்களே, எல்லா துறையிலும் வெற்றி பெறுகிறாங்களே, காரணம் என்னென்னா அவங்களுடைய கடவுள். அப்போ யூதர்களுடைய கடவுள் யார் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, இந்த யூதர்களை குறித்து ஒரு சின்ன இன்ட்ரடக்ஷன் தான், இது எல்லாருக்குமே தெரியும். யாக்கோபுடைய 4வது மகன் யூதா. அப்படி இருக்கும்போது அந்த மகன் மூலமாக தான் அந்த கோத்திரம், அந்த சந்ததி பார்த்திங்கன்னா டெவலப் ஆகிறாங்க. அப்படி வரும்போது பார்த்திங்கன்னா அதை யூதா கோத்திரம் சொல்லி பின்னாடி காலத்தில் அழைக்கிறாங்கன்னு சொல்லி பார்க்குறோம். யூதா கோத்திரத்துக்குள்ளே பென்யமின் கூட இருக்கிறாங்கன்னு நம்ம கவனிக்கிறோம். அந்த சூழ்நிலையில் இந்த யூதர்களை மட்டும், அதாவது யூதா கோத்திரத்தை மட்டும் தேவன் இவ்வளோ விசேஷ விதமாக ஆசீர்வதிக்க வேண்டிய ஒரு காரணம் என்னன்னு சொல்லி பார்க்கும்போது, நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து யூதா கோத்திரத்திலிருந்து வருண்டதுக்காகவே இந்த ஒரு திட்டம் ஏற்படுத்தப்பட்டிருக்குது. இது நல்லா புரிஞ்சுக்கணும் எல்லாருமே. ஆக்சுவலாக எங்களுடைய ஒரு தாழ்மையான வேண்டுகோள் என்னன்னு சொல்லி கவனிக்கும் பொழுது, அட்லீஸ்ட் உலக ஜனங்கிட்ட இந்த ரெக்வஸ்ட் எங்களுக்கு கிடையாது. ஆனால் கிறிஸ்தவர்களாக இருக்கக்கூடிய நம்ம என்ன பண்ணணும்னா, இஸ்ரேல் ஜனங்களுடைய கடவுள் யார், ஏன் அவங்க இவ்வளோ வல்லமையான ஒரு நாடாக இன்றைக்கு உலகத்தில் நம்ம எல்லாரும் பார்க்குறோம், அவங்கள எப்படி ஜெயிக்கிறாங்க, இந்த பக்திக்கு என்ன காரணம் அப்படின்றத தயவு செய்து என்ன பண்ணுங்கன்னா கொஞ்சம் கூர்ந்து கவனிங்க. அப்போ அந்த யூதா கோத்திரத்தை விசேஷமாக தேவன் வேதாமத்தில் அடையாளப்படுத்துறதுக்கு காரணமே நம்முடைய இயேசு கிறிஸ்து மட்டும்தான், அவர் வருடத்துக்காக தான். அதனால தான் இந்த யூதர்களை தனியாக நம்ம பார்க்கக்கூடாது, யூதர்கள் தனி இஸ்ரேலர்கள் தனின்னு பார்க்கக்கூடாது. இப்படி பார்க்கறதுக்கான, எப்படின்னா தனித்தனியாக பார்க்கறதுக்கான ஒரு காரணம் என்னன்னு சொல்லி பார்க்கும்போது, சாலமன் ராஜான்னு ஒருத்தர் இருந்தாங்க. அவருடைய காலப்பகுதிக்கு பின்பு இந்த இஸ்ரேல் ஜனங்கள் 2 பகுதியாக பிரிஞ்சிட்டாங்க. ஒன்று இஸ்ரேல் கோத்திரம், இன்னொன்று யூதா கோத்திரம் சொல்லி பிரிஞ்சிட்டாங்க. அந்த கோணத்துக்குள்ளாக நம்ம பிரித்து பார்க்க வேண்டிய அவசியமே கிடையாது. ஏன் இந்த இடத்துல விசேஷமாக யூதாவை தேவன் கனப்படுத்தினார் அப்படின்னா, நம்முடைய ஆண்டரை வெளியே கொண்டு வந்ததுக்காக தான். அப்போ நம்முடைய ஆண்டோடைய காலப்பகுதியிலேயே அந்த யூதர்கள் தான் இஸ்ரேலர்கள் ரெண்டுமே ஒரே ஒரு குரூப் மக்களாக தான் தேவனே பார்க்குறாரு.
இதுக்கு என்ன சாட்சி அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது பாருங்கள், இந்த நியாயப்பிரமாணம் யாருக்கு கொடுக்கப்பட்டதுன்னா யூதர்களுக்குன்னு சொல்லக்கூடிய தனி குரூப்பு கிடையாது. இஸ்ரேலர்கள் அவர்கள் தான் யூதர்கள், அப்படி தான் தேவன் பார்க்குறாரு. அதனால தான் பார்த்தீங்கன்னா பாருங்கள், ரோமரில் 2ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம் 29ஆம் வசனம் வாசிக்கலாம். ரோமர் 2ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். நீ யூதன் என்று பெயர் பெற்று நியாயப்பிரமாணத்தின் மேல் பற்றுதலாய் இருந்து தேவனை குறித்து மேன்மை பாராட்டி நியாயப்பிரமாணத்தினால் உபதேசிக்கப்பட்டவனாய் அவருடைய சித்தத்தை அறிந்து. ஓகே, அப்போது இந்த இடத்துல இந்த வசனத்தை ஏன் எடுத்திருக்கோன்னு ஒரு கேள்வி வருது இல்லையா? அப்போது நியாயப்பிரமாணத்தின் மேலே பற்றுதலாக இருக்கிறவங்க யாருன்னா யூதர்கள். அப்போ அது இஸ்ரேல் ஜனங்கள் சொல்லவர். அது மேலே 29ஆம் வசனம், 2ஆம் அதிகாரம் 29ஆம் வசனம். உள்ளத்திலே யூதனானவனே யூதன். பாருங்க, இந்த இடத்துல எல்லாத்தையுமே அப்போஸ் நாங்கள் பவுல் என்ன பண்ணுறாருன்னா அவாய்ட் பண்ணுறார், நல்லிஃபை பண்ணிட்டார். என்ன சொல்ல வர்றாருன்னா உள்ளத்தில் யூதனானவனே யூதன். எப்படியாக இது நடக்கணும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நல்லா புரிஞ்சுக்கோங்க. இதெல்லாம் நியாயப்பிரமாணம் கொடுக்கப்பட்டிருக்கு, அதை வெளிப்புறமாக கடைப்பிடிக்கக்கூடாது, இருதயத்துக்குள்ளாக மாற்றம் வரணும். அவங்கள் தான் யூதர்கள் அப்படின்னு சொல்கிறார். அப்போ இதுக்குள்ளே இஸ்ரேல் ஜனங்கள் யூதர்கள்லாம் ஒன்றா இருக்காங்கன்னு சொல்ல வர்றார். புரிஞ்சுங்களா? இப்போ பாருங்கள், இன்னொரு அருமையான விளக்கம் கொடுப்பார். ரோமர் 3ஆம் அதிகாரத்தில் 1-2 வசனங்கள் வாசிங்க. ரோமர் 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் முதல். இப்படியானால் யூதனுடைய மேன்மை என்ன? பார்த்தீங்களா? இப்படியானால் யூதருடைய மேன்மை என்ன? விருத்த சேதத்தினால் பிரயோஜனம் என்ன? அது எவ்விதத்திலும் மிகுதியாய் இருக்கிறது. தேவனுடைய வாக்கியங்கள் அவர்களிடத்தில் ஒப்புவிக்கப்பட்டது விசேஷித்த மேன்மையாமே. பார்த்தீங்களா? தேவனுடைய வார்த்தைகள். அப்போ அதை தனியாக யாருக்கு கொடுக்கல? அவர் இஸ்ரேல் ஜனங்களோட ஒரு குரூப்புக்கும் யூதர்கள் சொல்லக்கூடிய இன்னொரு குரூப்புக்கும் கொடுக்கல. 2 பேருமே ஒன்றுன்னு சொல்ல வர ரத்த வசனங்களை பார்த்துட்டு இருக்கோம். ஒன்று புரிஞ்சுக்கோங்க, இந்த மாதிரி பல வசனங்கள் இருவரும் ஒன்றுன்னு கூட வேதாகமத்தில் காமிக்கப்பட்டிருக்கு. இதை நம்ம கிளியர் பண்ணிடலாம். அப்போது இந்த யூதர்களாக இஸ்ரேல் ஜனங்கள் அல்லது இஸ்ரேல் ஜனங்களாக யூதர்கள், இவருடைய கடவுள் யார் அப்படின்றத இப்போ நம்ம பார்க்க வேண்டிய அடுத்த முக்கியமான பாயிண்ட். அப்போது இந்த யூதர்கள், இந்த இஸ்ரேல் ஜனங்கள், அவங்க மத்தியில் உலகத்தின் ரட்சகர் நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வந்திருக்கும் போது ஒரு மாபெரும் உண்மையை சொன்னார் அவர். பாருங்க, யோவான் 4ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்திலிருந்து 22ஆம் வசனம் வரைக்கும் படிங்க. யோவான் 4ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம் முதல். எங்கள் பிதாக்கள் இந்த மலையிலே தொழுது கொண்டு வந்தார்கள், நீங்கள் எருசலேம் இருக்கிற ஸ்தலத்திலே தொழுது கொள்ள வேண்டும் என்கிறீர்களே. பார்த்தீங்களா? இந்த சமாரிய ஸ்திரீ நம்முடைய ஆண்டவர்கிட்ட பேசிட்டு இருக்கும்போது இந்த காரியங்கள், நீங்கள் எருசலேமில் தொழுதுக்கணும்னு சொல்கிறீங்களே, அது எப்படி ஆண்டவரேன்னு கேட்குறாங்க. அப்போ அதுதான் சரியான ஒரு டைரெக்ஷன். எருசலேம் மகாராஜா நகரம், அங்கே தான் ஆலயம் இருக்குது, அங்கே தான் போய் தொழுதுக்கணுன்றது ஒரு சரியான டைரெக்ஷன். அதை பற்றி ஆண்டவர் சொல்லும்போது நம்ம கேட்டாங்க. ஆனால் ஆண்டவர் இன்னும் விரிவான பதில் பேசுகிறார். படிங்க அடுத்தது. அதற்கு இயேசு, பார்த்தீங்களா? அதற்கு நம்முடைய ஆண்டவர் சொல்கிறார் பதில். ஸ்திரீயே, நான் சொல்லுகிறதை நம்பு. இந்த தமிழ் பைபிளில் இந்த வார்த்தைகள் அழகாக இருக்கும். ஸ்திரீயே, தயவு செய்து நான் சொல்கிறத நம்ப முதல்ல. அப்போது ஒட்டுமொத்த உலகம் எதை நம்பணுன்றத நம்முடைய ஆண்டவர் சொல்கிறார். நீங்கள் இந்த மலையிலும் எருசலேமில் மாத்திரமல்ல எங்கும் பிதாவை தொழுது கொள்ளும் காலம் வருகிறது. பார்த்தீங்களா? எங்கும் பிதாவை தொழுது கொள்ளக்கூடிய காலம் வருகிறது அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த வசனம் பாருங்க. 22ஆம் வசனம். நீங்கள் அறியாததை தொழுது கொள்கிறீர்கள், நாங்கள் அறிந்திருக்கிறதை தொழுது கொள்கிறோம். பாருங்க, இந்த வார்த்தையை யோவான் கண்டினியூ பண்ணி எழுதும்போது நம்முடைய ஆண்டவர் சொன்ன காரியத்தை அப்படியே இங்கே கண்டினியூ பண்ணுறார். என்ன சொல்றாருன்னா, நம்முடைய ஆண்டவர் பேசுகிற மாதிரி அங்கே சொல்லப்படும் போது நாங்கள் அறிந்திருக்கிறதை தொழுது கொள்கிறோம் அப்படின்னு சொல்கிறார். அப்போது நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவே யாரை தொழுது கொண்டார் அப்படின்றது தான் இங்கே வசனம் காமிக்கப்படுது. யோவான் 4:22 காமிக்கப்படுது. யாரை தொழுது கொண்டார் நம்முடைய இயேசு கிறிஸ்து அப்படின்னா யூதர்களின் கடவுளை. புரிஞ்சுங்களா? உங்களுக்கு நல்லா புரிஞ்சுக்கோங்க அன்புக்குரிய சகோதரர்களே. இஸ்ரேல் தேசமானது, அதாவது யூதர்கள் அவருடைய சொந்த தேசம்தான் இஸ்ரேல் தேசம். அந்த தேசத்துக்கு சுதந்திரம் கிடைச்சது 1948. இன்றைக்கி நம்ம 2023 இருக்கும். 75 வருடங்களாக பார்த்தீங்கன்னா யுத்தம் தான். ஒரு நாளாவது நிம்மதியாக பார்த்தீங்கன்னா அவங்க வாழலை. ஆனாலும் அந்த சூழ்நிலையில் அவருடைய தேவனை பார்த்தீங்கன்னா அவங்க மகிமைப்படுத்துகிறாங்க. ஆனால் உண்மையில் அந்த தேவனை அவர்கள் அறிவுபூர்வமாக சரியாக புரிஞ்சுக்கலன்றது உண்மை. கடந்த காலையில் கூட நம்ம பார்த்தோம்.
இஸ்ரேல் ஜனங்கள் யூதர்கள் தான் தேவனை புரிந்து கொள்ளவில்லை, ஆனால் தேவனுக்கு இவங்க நல்லா தெரியும், இவங்களை வச்சு என்ன மாபெரும் திட்டம் இருக்குன்றதையும் சொல்லிட்டு இருக்காரு. அதனால தான் நம்ம கண்டுபிடிக்க முயற்சி பண்ணுறோம் யூதர்களுடைய கடவுள் யாருன்னு சொல்லி. உங்களுக்கு வித்தியாசம் புரியுதுங்களா உங்களுக்கு? இப்போ அப்படி இருக்கும்போது இந்த 75 வருஷத்தில் நிறைய பெரிய பெரிய யுத்தங்கள் நீங்கள் இன்டர்நெட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். 18 யுத்தங்கள் மேஜராக இருக்கும். அதை தாண்டி நிறைய அந்த தீவிரவாதங்கள், நிறைய பிரச்சனைகள்லாம் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி பார்க்குறோம். ஓகே, இதெல்லாம் தாண்டி அவருடைய வளர்ச்சிகள், அவங்களுடைய படைப்புகள், அவங்க சாதிக்கிறது, அவங்களுடைய வைராகியங்கள், இது எல்லாத்துக்கும் காரணம் என்னன்னா அவர்களுடைய கடவுள் தான் இங்கே காரணம். அவங்க நல்லா புரிஞ்சிக்கல, ஆனால் அவங்க கடவுள் அவங்க நல்லா தெரிஞ்சு வச்சிருக்கார். காரணம் திட்டம் வேற. யூதர்கள் பண்ண ஒரே ஒரு மிகப்பெரிய தவறு என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, உலக இரட்சகராகிய மீட்பராகிய நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை அவர்கள் நிராகரித்தது தான் அவர்கள் பண்ண தவறு. என்னைக்கு நம்முடைய இயேசு கிறிஸ்துவை யூதர்கள் புரிந்து கொள்கிறார்களோ, ஏற்றுக்கொள்கிறார்களோ, அன்னைக்கு யூதருடைய தெய்வம் கடவுள் யாருன்னு ஒட்டுமொத்த உலகத்துக்கு தெரியும். நல்லா புரிஞ்சுக்கோங்க, யூதருடைய கடவுள் தான் மெய்யான கடவுள், மெய்யான தேவன். He is the only God. அதை உலகத்தில் எந்த சக்தியாலும், எந்த மனித அறிவின் மூலமாகவும் வல்லமின் மூலமாகவும் எவ்வளவு ஞானமாக பேசினாலும், எவ்வளவு அதிகாரங்களை செயல்படுத்தினாலும் அந்த நாமத்தை ஒன்றுமே செய்ய முடியாது. யூதருடைய தேவன் நம்முடைய ஆண்டவரின் தேவன். படிக்கலாமா? பாருங்க, சங்கீதம் 83ஆம் சங்கீதம் 17ஆம் வசனம். 83ஆம் சங்கீதம் 17ஆம் வசனம். யெகோவா என்னும் நாமத்தை உடைய தேவரீர் ஒருவரே, பூமி அனைத்தின் மேலும் உன்னதமானவர். பார்த்தீங்களா? யெகோவா தேவன் தான் மெய்யான தேவன். இதை ஒன்றும் பண்ண முடியாது. இந்த காணொலியில் நிறைய பேர் கேட்பீங்க, இது உலகம் ஃபுல்லாக தெரிஞ்சா கூட, தெரிய வரும் வந்தால் கூட, உண்மையான தேவன் யாருன்னா யெகோவா தேவன். அவர் நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுடைய தேவன். நம்முடைய இயேசு கிறிஸ்து தொழுது கொண்ட தேவன். யூதருடைய கடவுள் அவர் தான். ஆனால் யூதர்கள் பண்ண தவறதான் இன்னைக்கு அநேக உலகத்தில் இருக்கக்கூடிய கிறிஸ்தவர்களும் செய்துட்டு இருக்கிறாங்க. அநேகர் என்ன தவறு செய்ய பார்க்கும்போது, யூதர்கள் நம்முடைய ஆண்டவரை சரியாக புரிந்து கொள்ளாமல் நிராகரித்தாங்க. அந்த மாதிரி தான் உலகத்தில் இருக்கக்கூடிய அநேகர் நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்கு கொடுக்க வேண்டிய கனம், மரியாதை, உயர்ந்த ஸ்தானங்கள் இதெல்லாம் தவறாக புரிந்து கொண்டு அவரை நாளுக்கு நாள் நிராகரிக்கிறாங்க. நம்முடைய ஆண்டவர் வந்ததுக்கான பர்பஸே யெகோவா தேவன் யார் அப்படின்னு சொல்றதுக்கு தான் பூமிக்கு அவர் வந்திருக்கார். அப்போ அதை சொல்லுவார், நிறைய இடங்களில் சொல்லியிருக்கார். அப்போ அதை குறித்து நம்ம இன்னொரு காணொலியெல்லாம் பார்க்கலாம். அப்போ உங்களுடைய கேள்விக்கான பதில், யூதருடைய கடவுள் யாருன்னா நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தொழுது கொண்ட யெகோவா தேவன் தான் யூதருடைய கடவுள். உங்களுடைய கேள்விக்கான பதில் கிடைச்சதுங்களா? கிடைச்சது சகோதரி. ரொம்ப சந்தோஷம். தேவன் தான் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.